வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2023 காமர்ஸ்க்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா உடனுக்குடன் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கிறத மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கேட்பாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 19 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 21 மார்க் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லிக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. லிஸ்ட் அவுட் த மேனேஜ்மெண்ட் டூல்ஸு, டிஃபைன் த டேர்ம் மணி மார்க்கெட்ஸ் அக்கார்டிங் டு த க்ரோத். அதே மாதிரி வாட் இஸ் டிமாண்ட் அக்கௌண்ட், வாட் ஆர் த அக்ரிகல்ச்சரல் என்டர்பிரனியர்ஸ், வாட் இஸ் மீன் பை regulated market, who is consumer, give the meaning of corporate governance, write the short note of axi, what you mean by pouching. அடுத்து 7 to 321 define the term of management according to the Peter, describe the member of national commission, write the note on stage, write the short note of trainer and trainee, what do you mean by liberalization. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரைட் எனி 3 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செக் அண்ட் பில் எக்ஸ்சேஞ்ச், ஹவு டஸ் த ப்ரொஃபஷனல் என்டர்பிரனியர்ஸ், அது கீழே வாட் டு யூ மீன் பை ஸ்டேஷ்னரி மீட்டிங். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 75/35. இதில் எக்ஸ்பிளைன் த 5 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்ஸ்பிளைன் எனி 5 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ், வாட் ஆர் த லிமிடேஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட், how is a market classified on the basic economics, explain the principles of placement, explain any 5 kinds of preference of shares, what are the requisites for the valued entitlements, அதே மாதிரி discuss any 5 problem faced in human entrepreneurs. இதில் இருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இதில் describe the socio culture environmental business, state the criminal liabilities, அது முக்கியம். how will you motivate for investor, open demand. அடுத்து who are the eligible person to make the complaint, consumer court, how will you there register the complaints. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2023 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸுக்கான இன்னொரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க, 2 மார்க் 3 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் மேனேஜ்மெண்ட், how is a price decide to stationary market, what are the types of, அதே மாதிரி வாட் இஸ் human risk management, what is stress interview, what is mean by spot market, what do you mean by goods, give a note of digital India, write the short note of proxy, write any 2 particulars should be furnished for along the complaint. அதே மாதிரி state the importance of staffing, list out any 3 process of MBO, explain the limitations of stock exchange, what are the documents required for demand account, what is investor training, what do you mean by marketing mix, and write the 2 elements. Distinction between entrepreneur, who is private entrepreneur, this quite in quantity post as interview. இதில் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் explain the principles of modern management, describe the steps promoting for environmental venture, what are the characters of government of securities, how consumers exploited, how market can be classified based on the economics, explain internal source of procurement, describe the scenarios of human resource management, discuss the detailed features of check, what are the functions of SAPP, enumerate the different type of financial market, Muller entrepreneurs write the give the 5 phases of in business. அடுத்து பார்த்தீங்கன்னா what are the difference between job trainees and for job training, write the difference between shares and, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், brief different type of directors. அடுத்து தமிழ் மீடியத்துக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர், இது நல்லா பார்த்துக்கோங்க. அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2023 12ஆம் வகுப்பு வணிகவியல். இதில் என்னென்ன கொஷின் வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேற்பார்வை வீச்சல் என்பதன் பொருள் யாது, முக்கிய முடிவு பகுதிகள் என்பது என்ன, இந்தியாவில் ஏதேனும் 5 பங்குச்சந்தை பற்றி எழுதுக, பங்கேற்று நடித்தல் என்றால் என்ன, மறைமுக சந்தையிடுதல் என்றால் என்ன, காசோலை என்றால் என்ன, மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் சிக்கல்கள் எழுதுக, டிஜிட்டல் இந்தியாவை பற்றி குறிப்பு வரைக, மேலாண்மை இயக்குனர் என்று யாரை அழைக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7/321 இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நதிச்சந்தையின், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிதிச்சந்தையின் வரையெல்லைகளை விளக்குக,
பணசந்தையில் ஏற்படும் பங்காளர் யார்? மனிதவளத்தின் முக்கியத்துவம் என்ன? தேசிய ஆணையத்தின் உறுப்பினர்கள் பற்றி விவரி. உலகமயமாக்குதலில் ஏதேனும் 3 தாக்கங்களை எழுதுக. பல்வேறு வகையான முன்னுரிமை பங்குகளை சுருக்கமாக கூறுக. மேலாண்மையின் அடிப்படை கருத்துக்களை விவரி. செபியின் பணிகளை விவரி. பங்குச்சந்தை தன்மைகளை விவரி. பணப்பயிற்சிக்கும் பணவெளியேற்ற முறை பயிற்சிக்கும் உள்ள வேறுபாடுகள் 5. ஆட்சேர்ப்பு முறையில் சமீபகால போக்குகளை விளக்குக. பாரம்பரிய சந்தையிடுதல் எவ்வாறு மின்சந்தையிலிருந்து வேறுபடுகிறது விளக்குக. விதிவிலக்கு மேலாண்மையின் நன்மைகள் என்ன? ஏதேனும் 5. முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலை இடையேயான வேறுபாடுகளை விளக்குக. நுகர்வோரின் கடமைகளை விளக்குக. இயக்குநரின் தகுதிகள் பற்றி கூறுக. வியாபாரத்தின் நுண்ணிய சூழல் காரணி பற்றி விளக்குக. அது பார்த்திங்கன்னா தொழில் முனைவோர் அகத்தொழில் முனைவோருடைய வேறுபடுத்துக. ஏதேனும் 5 அரசின் தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டங்களை எழுதுக. ஸோ இதில் கருத்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காமன் ஆஃப்-இயர்லி எக்ஸாமினேஷன் 2023 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸுக்கான இன்னொரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் த மீனிங் ஆஃப் அத்தாரிட்டி. ஹவ் இஸ் பிரின்ஸ் டிட்டர்மினைட் ஃபார் த கேபிட்டல் மார்க்கெட்? வாட் இஸ் மீன் பை ரைடிங்? வாட் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் அக்கார்டிங் டு ஜான்? அதே மாதிரி வந்து நேம் எனி 2 கவர்மெண்டல் என்டர்பிரினர் ஸ்கீம். போனஸ் ஷேரு. ஹூ இஸ் ஹோல்சேல் டைரக்டர்ஸ்? ஸோ அது கீழே 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 7-3-21. லிஸ்ட் அவுட் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ரைட் ஏ நோட் ஆஃப் செகண்டரி மார்க்கெட். வாட் கேன் மார்க்கெட்டட் இன் மார்க்கெட்? ரைட் த இம்பார்ட்டன்ட் consumerism. Distincts between entrepreneur and manager. What is TIP India? What do you understand the issues of securities in premium? When are alternative directors appointed? What is special revision? Explain the words of இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 70-35. Explain the principles of modern management. Briefly state the different type of company meeting. Explain the role of business in consumer protection. How the market can be classified on the basic of economics. Explain the duties of consumer. Write the difference between shares and discuss the roles of financial market. Difference requirement and section. Discuss the role of macro environmental business. Explain internal source of requirement. Explain the characters of money market. Discuss the operative function of HRM. Distinct between stocks exchange. Distinct the check and bill and exchange. ஸோ இந்த கொஷின் பேப்பர் கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஆஃப்-இயர்லி எக்ஸாமினேஷன் 2023க்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கம்பல்சரி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரைட் த ஷார்ட் நோட் அபவுட் பிளானிங். வாட் இஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்? வாட் இஸ் மீன் பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்? வாட் இஸ் மார்க்கெட்? ஹூ இஸ் கன்சியூமர்? வாட் இஸ் ஜிஎஸ்டி? வாட் இஸ் கான்ட்ராக்ட் ஸ்கேல்ஸ் ஆஃப் குட்ஸ்? ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் give the note of digital India. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் டிட்டர்மைன் த ஸ்பான் மேனேஜ்மெண்ட்? வாட் ஆர் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்? எக்ஸ்பிளைன். வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்? எக்ஸ்பிளைன் த இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்யூமெண்ட். வாட் கேன் பி மார்க்கெட் இன் மார்க்கெட்? ரைட் ஏ நோட் ஆஃப் வாலண்டரி கன்சியூமர்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த பொலிட்டிக்கல் என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்? டிஸ்கஸ் டீட்டெயில் அபவுட் த எக்ஸைட்டிங் குட்ஸ். Explain about the initiative entrepreneurs. State the requirements of minimum number of director for company. அடுத்து 7-35. இதில் பார்த்தீங்கன்னா explain the various functions of management. Distincts for check and bill exchange. Distincts between new issues market and the secondary market. What is mean by human entrepreneurs? Discuss the challenges faced in human entrepreneurs. What are the functions of SEBI? Write the difference between, அது ரொம்ப important. Explain the important methods of interview. Explain the duties of consumer. What are the difference between for job training and off job training? How the markets can be classified on the basis of economics? Explain. How the consumers are exploited in explain E5. Explain the principles of modern management. Explain the advantage and disadvantages of liberalization. Explain the detail how traditional marketing different from e-marketing. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆஃப்-இயர்லி எக்ஸாமினேஷன் 2023 காமர்ஸுக்கான இன்னொரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் கிட்ட பார்த்துருப்பாங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு எக்ஸாமுக்கு எல்லாமே கேட்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் வருது மேனேஜ்மெண்ட் டூலு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எனி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செபி. ரைட் எனி 2 இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்யூமெண்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைம் டைரக்டரு. ஸ்டேட் த பிரான்ச்சஸ் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி. List out the main functions of management. Write the note of secondary market. Explain the stage and duck. அடுத்து what are the importance legalization? Draw the 2 different type of crossing. Who is private entrepreneurs? Expand கேட்டிருக்காங்க. STEP JAM SED. Explain the different kinds of performance of shares. What are the alternative
directors are appointed. What do you mean by stationary meeting? அடுத்து பார்த்தீங்கன்னா 7/35 explain the principles of modern management, distinguish between new issues market and the secondary market, explain the powers of SEBI, narrate the elements of marketing mix, how consumers exploited, distinguish between check and bill exchange, what are the characters of entrepreneurs, explain the characters of money market, describe the significance of human resource management, explain 5 governmental entrepreneur scheme, explain the duties of consumers, write the difference between shorts qualifications of directors, briefly different type of கம்பெனி மீட்டிங். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2023 காமர்ஸுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்லேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஆஃப் இயர்லிக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தான் எப்படி கேட்குறாங்க, என்ன மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.